கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனது சித்தியின் பெயரில் உள்ள சொத்துக்களை கடந்த 10 ஆண்டுகளாக திமுக நிர்வாகி ஆனந்த் ஆக்கிரமிப்பு செய்து வாடகைக்கு விட்டு வருவதாகவும் கலைச்செல்வி என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடத்தை கள ஆய்வு செய்து 2.5 கோடி மதிப்பிலான இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அதை ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் 5 வருஷமா அவர்கிட்ட போராடினா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு காரணம் சொல்லி இது பண்ணிட்டாங்க. கொஞ்சோண்டு இடத்துல ஒரு கட்சி ஆபீஸ் மாணிக்கம் எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ அங்கே ஒரு கட்சி ஆபீஸ் போட்டு எம்எல்ஏ ஆபீஸ் போட்டு இருக்காரு. அதனால நாங்கள் அவற்றையும் போய் நேரில் மூவ் பண்ணோம். ஒரு இடமுறுக்கு பொறிச்செல்வின்னு அவங்க திமுகவில் பெரிய ஒரு பேச்சாளர். கலைஞரை முதல்ல எம்எல்ஏ இது ஆக்கினது எங்கள் சித்தப்பா தான். கலைஞரோட ரொம்ப நெருக்கமான ஒரு சித்தியும் கட்சி பேச்சுகள்ல நிறைய இது பண்ணியிருக்காங்க. 50 பவுன் நகை அதையும் ஒரு கட்சிக்காரர் சிவராமன்கிறவர்கிட்ட கொடுத்து அவர் அதை என்ன பண்ணாருன்னே தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி எங்களை தள்ளி வைக்கிறாங்களே ஒழிய அதுக்கு உண்டான மூவ் பண்ண எங்களால் சக்தியும் இல்லை. ரொம்ப முடியாத ஒரு பட்சத்துல தான் நாங்கள் இன்னைக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி பிரதீப் அவர்களின் தனிப்படையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது ஜெயபால் என்பவர் தோட்டத்தில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவி உட்பட 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 56 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து ரெட்டியார்சத்திரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வணக்கம். நம்ம திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையில போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை ரொம்ப தீவிரமா கண்காணிப்பு செய்து வரும். அதன் ஒரு பகுதியா நேற்று கிடைத்த ரகசிய தகவலின்படி நம்ம ரிலேட்சத்திரம் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் மற்றும் நம் காவலர்கள் எல்லாருமே அந்த அம்மாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல கஞ்சா பதுக்கி வைத்திருக்கிறதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்க போய் ஒரு பிரைவேட் ஃபார்ம்ல போய் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 56 கிலோ கஞ்சா கைப்பற்றப்படுது. இதுல தொடர்புடைய ஜெயபால், மனைவி நந்தினி மற்றும் சையத் காட்டுபாவா அப்படிங்கிற 3 பேரை நம்ம கைது பண்ணியிருக்கிறோம். இது முதற்கட்ட விசாரணை தான். இதை நம்ம 3 பேர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை பதுக்கி வைத்திருக்காங்க அவங்களுடைய தோட்டத்துல. இதன் அடிப்படையில் இன்னும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சாலையை கடக்க முயன்ற பூ வியாபாரி பழனிவேல் மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்த அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் 90% பணி முடிந்த 4 வழிச்சாலையை பொதுமக்கள் சாலையை கடக்கும் வகையில் டிவைடர்கள் மற்றும் சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த செம்பனார்கோவில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் போராட்டத்தை கைவிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் குழு சார்பில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 7 மாதங்கள் கடந்த நிலையில் மனுவின் மீது எந்த விசாரணையும் நடைபெறவில்லை என வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து கால தாமதப்படுத்தினால் மக்களை திரட்டி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான ஷாஜகான் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக இயற்கை இடர்பாடு முன்னேற்பாடு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதன்மை மாநாட்டு அரங்கில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதால் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விபத்துக்களை குறைக்கவும் போக்குவரத்து விதிமுறைகளை கட்டுப்படுத்தவும் நாகர்கோவில் மாநகர பகுதியில் முதற்கட்டமாக தானியங்கி போக்குவரத்து விதிமுறை மீறல் கண்டறியும் கருவி பொருத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த அதிநவீன கருவி செயல்பாட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த சோமன அள்ளியில் 40 அடி ஆழ விவசாய கிணற்றில் புள்ளிமான் ஒன்று தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தவர் பாலக்காடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி புள்ளிமானை உயிருடன் மீட்டு பாலக்கோடு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர்.
தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த கடந்த ஒரு வாரமாக குடிநீர் வராததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் ஒகேனக்கல் பென்னாகரம் பிரதான சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டுள்ள மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்துள்ள நாங்கரோடு பிரிவில் பைபாஸ் சாலையில் வாகனம் வந்து கொண்டிருந்த போது சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனம் திடீரென வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த தடுப்புச் சுவரின் மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்தவர்கள் மற்றும் சாலையில் சென்றவர்களுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இந்த விபத்தின் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் அருகே நஞ்சப்ப கவுண்டர் என்பவரின் தக்காளி தோட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று பதுங்கியிருப்பதைக் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலுவாம்பட்டி வனத்துறையினர் சுமார் 1 மணி நேர முயற்சிக்கு பிறகு புதருக்குள் பதுங்கியிருந்த 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.